இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி பன்னீர். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பன்னீரை நம்ம வந்து க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுங்கள். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இதில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 1 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நம்ம வந்து இதில் தண்ணி தெளிச்சிக்கலாம். இதெல்லாம் இதில் கோட் ஆகிறதுக்காக நம்ம வந்து இதில் தெளித்து விட்டுக்கிறோம். இதை அப்படியே நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். இது ரொம்ப நேரம் மேரினேட் ஆகணும்லாம் நமக்கு கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்னீரை இதுக்குள்ளே வந்து போட்டிருக்கோம். ரொம்ப நேரம் வந்து நமக்கு பன்னீர் வந்து வெந்துச்சு அப்படின்னா ரொம்ப நமக்கு வந்து சவக்குன்னு ஆகிடும். இது நம்ம வெளியே எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் போட்டு எடுத்திங்கன்னா போதும். எண்ணெயில் நம்மக்கிட்ட இருக்க பொடியாக நறுக்கி இருக்க பூண்டு இதை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறோம். பொடியாக நறுக்கியிருக்க இஞ்சி, இது கூடவே பொடியாக நறுக்கியிருக்க பச்சை மிளகாய், நம்ம வந்து வச்சுருக்க வெங்காயம், இது கூடவே குடமிளகாய் இப்படியே ஆட் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணால் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா இந்த சாஸில் நமக்கு வந்து நல்லா இந்த பன்னீர் எல்லாமே கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா இதை நம்ம டாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே நமக்கு செய்கிறதுக்கு இதுவும் ஆப்ஷனல் தான். நம்ம வந்து இது மாதிரி சின்ன பவுல் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூனில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக இல்லாமல் எல்லாம் நமக்கு சேர்ந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உடனே நமக்கு எல்லாமே சேர்ந்துருச்சு. நம்மக்கிட்ட இருக்க முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சம் வெங்காயத்தாள்